தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். மிக முக்கியமான வீடியோ என்னென்னா, சென்டாக் புதுச்சேரியில் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகி நடந்துகிட்ருக்கு. 11ஆம் தேதியிலேருந்து நடக்குது. நமக்கு 16ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் டவுட்டு கேட்டிருக்கீங்க, எப்படி நம்ம ரவுண்ட் 2 கவுன்சிலிங் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் அதற்குரிய டெமோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ எப்படின்னா, ஹவு டு அப்ளை செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் த்ரூ சென்டாக் அப்படின்றது. சென்டாக்ல செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறத டெமோ வீடியோ நாங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். இதில் நிறைய விஷயங்கள் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். சின்ன சின்ன எரர்கள் வந்தாலும் அதை எப்படி நம்ம சரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ கவனமாக இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்களே வந்து ஒரு நெட் சென்டருக்கு போகாமல் நீங்களே உங்களால் வந்து ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்க முடியும் செகண்ட் ரவுண்டை. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் ஓனாக பண்ணியிருந்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்கும். பட் இருந்தாலுமே ஒரு டெமோவாக நான் கொடுத்துட்டா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்றதுனால இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன், எப்படி நம்ம செகண்ட் ரவுண்டு அப்ளை பண்ணுறன்றது. இந்த ஃபீஸு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இப்போ வந்து பிசி, பிசிஎம், எம்பிசி இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இவங்க வந்து ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் டைமில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், 1000 ரூபா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றத கட்டியிருப்போம். அதே போல் வந்து எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அவங்களும் வந்து ஒரு 500 ரூபா வந்து பே பண்ணியிருப்பாங்க. ஸோ யாராக இருந்தாலுமே ஒரு 500 ஆர் 1000 ருபீஸ் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் கட்டியிருப்பாங்க. யாருக்கு வந்து சீட்டே கிடைக்கல அப்படின்னா, இப்போ அதுவும் குறிப்பாக வந்து இப்போ எஸ்சி எஸ்சிஎஸ் கேண்டிடேட்டாக இருக்கிற பட்சத்தில் அவங்க 500 ரிஜிஸ்ட்ரேஷன் கட்டிட்டு சீட்டே கிடைக்கல ஃபஸ்ட் ரவுண்ட்லனா, செகண்ட் ரவுண்டு வரும்போது அவங்க 5000 பே பண்ண வேண்டியது இருக்குது. அதே போல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு சீட்டு கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு உள்ளே வந்தீங்கன்னாவே நீங்கள் அந்த அமௌண்ட் கிட்டத்தட்ட நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றது பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதை பார்த்துக்குங்க. அதுவே ஃபஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு அலர்ட் ஆச்சுன்னு அப்படின்னு சொன்னால், நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணும்பொழுது பெரும்பாலும் வந்து ஃபீஸ் அப்படின்றது கேட்கறது இல்லை. ஸோ அதுதான் டெமோலேயே உங்களுக்கு நான் காமிக்க போகிறதும் அதுதான். சரிங்களா? அப்போ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அப் டு எண்டு வரைக்கும் பார்த்துட்டு இந்த வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படின்றது சென்டாக்கில் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறன்றதை டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ ரவுண்ட் 2 கவுன்சிலிங் சென்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய டெமோ நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும்னா, சென்டாக்கோட வெப்சைட்டில் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் போயிடுங்க. போயிட்டு உங்களோட டேஷ்போர்டு இருக்கும் இல்லையா, டேஷ்போர்டில் உங்களுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்துங்க. மெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்த உடனே ஓடிபி உங்களோட மெயில் ஐடிக்கு வரும். அந்த ஓடிபியை என்ட்ரி பண்ணுங்கள். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு எடுத்த உடனே இந்த பேஜ் வந்துடும். ஸோ யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்களா, அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சிருந்தாலும் சரி, சீட்டு கிடைக்காட்டாலுமே சரி, செகண்ட் ரவுண்டை நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது உள்ளுக்குள்ளே வர முடியாது. ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பண்ணால் தான் உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். ஏன்னா ஃப்ரெஷ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது நேரடியாக கிடையாதுன்றதுனால ஃபஸ்ட் ரவுண்டில் பண்ணவங்க மட்டும் செகண்ட் ரவுண்டில் பண்ணும்போது ஈஸியாக வந்து இந்த ஆப்ஷன் நமக்கு வந்துடுது. ஸோ இதில் வந்து ஆர் யூ வில்லிங் டு, நீங்கள் செகண்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக அங்கே வந்து கேட்டிருக்காங்க. ஆர் யூ வில்லிங் டு அப்ளை டு செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. நோன்னு கொடுத்தீங்கன்னா இந்த செகண்ட் ரவுண்டுக்குள்ளே நீங்கள் வர வேண்டிய வேலையே உங்களுக்கு கிடையாது. சரிங்களா? நீங்கள் செகண்ட் ரவுண்டில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா இந்த ஆப்ஷனை நீங்கள் தொடவே வேணாம். ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைச்சதுன்னா அதோட நீங்கள் விட்டுடலாம். செகண்ட் ரவுண்டில் வேறு காலேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க மட்டும் உள்ளே வந்தீங்கன்னா போதும். அப்படி வந்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷனில் ஆட் அப்படின்னு சொல்லி போட்டு நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஸோ இங்கே நீங்கள் ஆட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, திரும்ப அதே தான், ஆர் யூ வில்லிங் டு அப்ளை செகண்ட் ரவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எஸ் ஆர் நோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். அப்படி நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. எஸ்ன்னு கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து அந்த கோர்ஸோட ஆப்ஷன் நமக்கு காமிக்கும். எம்பிபிஎஸ், பிடிஎஸ், பிஏஎம்எஸ் அந்த டீட்டெயில் காமிப்பாங்க. அதில் எம்பிபிஎஸ்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அல்லது ரெண்டுமே வேணும்னா எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் ரெண்டும் வேணால் ரெண்டுமே செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அந்த க்ரீன் கலரில் இருக்கு இல்லையா, அடுத்தது அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் நமக்கு இங்கே வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை யுவர் அப்ளிகேஷன், இது அப்ளிகேஷனை வந்து வியூ பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது இல்லாமல் ஆர் யூ வில்லிங் டு அப்ளை செகண்ட் ரவுண்ட் அப்படின்ற இடத்துல நீங்கள் எஸ்ன்னு கொடுத்ததுனால இந்த இடத்துல எஸ் அப்படின்னு சொல்லி காமிக்குது. எடிட் அண்ட் அப்டேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ பே செகண்ட் ரவுண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்ற இடத்துல கிளிக் ஹியர்ன்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் பேமெண்ட்டை கட்டிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எடிட் காலேஜ் கோர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் அப்படின்ற இடத்துல கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் காலேஜ் எந்த காலேஜ் வேணும் செகண்ட் ரவுண்டில் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறமா வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஓவரால் ப்ராசஸ். இப்போது நான் இதில் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கோர்ஸ் ப்ரெஃபரன்ஸ் தான் நான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா தான் பேமெண்ட் வந்து பண்ணுறேன்.
ஸோ கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணும்பொழுது எடிட் நான் எடிட்ன்றது ஆல்ரெடி நான் வந்து பண்ணிட்டேன்றதுனால எனக்கு எடிட் அப்படின்னு ஒரு வேர்டு வந்து அங்கே காமிக்குது. ஸோ ஏற்கனவே கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் பண்ணியிருக்கன்றதுனால எடிட் எனக்கு காமிக்குது. நான் அப்படி பண்ணாமல் இருந்தேன்னா அந்த இடத்துல எடிட்னு வராது, நேரடியாக காலேஜ் கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அதை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இது வந்து ஸ்டெப் 3ல நமக்கு வரும். ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணுறேன். ஸோ இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஆப்ஷன் நமக்கு ஸோ இது வருது. இப்போ இந்த இடத்துல நான் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் பார்த்தது நல்லா கவனித்து பார்த்துங்க, ஏதோ குழப்பம் இல்லாமல். இந்த ஸ்லைடில் நீங்கள் பார்க்குற விஷயம் என்னென்னா, பே ரவுண்ட் 2 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. கிளிக் ஹியர்ன்னு இருக்கு இல்லையா? நீங்கள் அடுத்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்றது இருக்காது. ஸோ என்ன அப்படின்னா, இது என்ன காரணம்னு சொல்கிறேன். இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு பண்ணது. ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்களுக்கு சீட்டே கிடைக்கல. ஃபஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கல, செகண்ட் ரவுண்டில் அப்ளை பண்ணுறாங்க. அதனால் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து அவங்களுக்கு கேட்டிருக்கு, பே பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இந்த கேண்டிடேட்டை பொறுத்த வரைக்கும், இங்கே இருக்கிற கேண்டிடேட் பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல் சீட்டு வந்து அலர்ட் ஆகிடுச்சு, ஒரு காலேஜில் சீட்டு கிடச்சிருக்கு. அவங்க செகண்ட் ரவுண்டில் அப்ளை பண்ணும்போது பேமெண்ட் வந்து இங்கே கட்டுற ஆப்ஷன் நமக்கு கொடுக்கல. ஸோ இதை தான் நான் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வந்து பேமெண்ட் கட்டி எப்படி நாம் வந்து பார்க்குறதுன்னு காட்டுறேன். பேமெண்ட் கட்ட வேண்டிய வேலை இல்லாதவங்க ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் வரும்பொழுது இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஆனால் நீங்கள் பேமெண்ட் மட்டும் கட்ட வேண்டிய வேலை வராது. ஸோ அதை நீங்கள் கவனித்து பார்த்துங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் வந்து ஸோ இந்த இடத்துல நீங்கள் கட்ட வேண்டிய வேலை இல்லை, ஃபீஸு கட்ட வேண்டிய வேலை இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்தடுத்த ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிடணும். அது வில்லிங் உங்களுக்கு இருக்கான்னா எஸ்ன்னு கொடுத்துடணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணவே கூடாத விஷயம் இருக்குது. ரவுண்ட் 1ல் சீட்டு கிடைத்த மாணவர்கள் செய்யக்கூடாத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லிங் டு வித்ட்ராவல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருங்க. கேண்டிடேட் வில்லிங் டு வித்ட்ரா அப்படின்னு சொல்லி கேன்சல் தி அலாட்டட் சீட் அப்படின்னு சொல்லி கிளிக் ஹியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஆப்ஷன் இப்படி போயிடும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லெட்டர் ரெடி பண்ணி வைக்கணும். அந்த லெட்டரை வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது யாருக்கு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைத்த சீட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அது வேணாம்னு சொல்லி லெட்டர் எழுதிட்டு, தமிழ்லையும் இங்கிலீஷில் லெட்டர் எழுதிட்டு, அதை வந்து ஒரு பிடிஎஃப் ஃபைலில் வச்சுட்டு இதை வந்து இந்த இடத்துல நீங்கள் அப்லோட் பண்ணணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு சீட் எனக்கு போதும், செகண்ட் ரவுண்டில் வந்து காலேஜ் கிடைச்சா போதும், எனக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டு இருக்கிறது வேணும், நான் வந்து எனக்கு அந்த வித்ட்ரா பண்ணலை அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணவே கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிடைச்ச சீட்டு போதுன்னு நினைக்கிற மாணவர்கள் இந்த ஆப்ஷனுக்கு உள்ளே போகக்கூடாது. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஆப்ஷனுக்கு பேர் என்னென்னா ரிசைன் பண்ணுறது. வர 14ஆம் தேதிக்குள்ளே இந்த ப்ராசஸை பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட்டை ரிசைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ ரிசைன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் காலேஜில் சீட் வந்து கிடைக்காது, கிடைச்ச காலேஜ் சீட்டு போயிடும். ஸோ அது ஞாபகம் வச்சுக்கோங்க, தவறுதலாக இதை பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்ம பார்க்கலாம் இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த கேண்டிடேட்டுக்கு நம்ம ஃபீஸ்லாம் கட்டியிருக்கோம் இல்லையா? இந்த கேண்டிடேட்டுக்கு நான் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த உடனே அடுத்த ஆப்ஷன் வந்து நமக்கு இப்படி வருது. ஸோ இந்த இடத்துல வந்து ஐஜிஎம்சி, மணக்குள விநாயகர், வெங்கடேஸ்வரா, பிம்சி எல்லா காலேஜும் நமக்கு காமிக்குது. நான் வந்து எம்பிபிஎஸ் மட்டும் சூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எம்பிபிஎஸ் கோர்ஸில் இருக்கிற காலேஜஸ் எல்லாமே காட்டுறாங்க. நீங்கள் பிடிஎஸ்ஸை செலக்ட் பண்ணிங்கன்னா பிடிஎஸ்சில் இருக்கிற காலேஜ் மட்டும்தான் இதில் காமிக்கும். சரிங்களா? இப்போ எம்பிபிஎஸ்ல எனக்கு வந்து இந்த கேண்டிடேட் இப்போ நான் பண்ணுற அந்த ரவுண்ட் 2க்கு ரிஜிஸ்டர் பண்ண கேண்டிடேட் வந்து ரவுண்ட் 1ல் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்றதுனால எந்த காலேஜ் கிடைச்சாலுமே அவங்க ஜாயின் பண்ணுற நிலையில் இருக்கிறதுனால 4 காலேஜும் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சில பேர் வந்து ஏற்கனவே ஒரு சீட்டு கிடைச்சிது உங்களுக்கு அப்படின்னு சொன்னால் அது போதுமான அளவு இருக்குது, நீங்கள் பணம்லாம் கட்டிட்டீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் ஏதோ ஒரு காலேஜ் கிடைச்சா போதும், ஐஜிஎம்சி மட்டும் எனக்கு கிடைச்சா போதும்னு நினைக்கிறீங்கன்னா ஐஜிஎம்சியை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணணும். வேறு எதுவுமே செலக்ட் பண்ணக்கூடாது ரவுண்ட் 2ல். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்த ஆப்ஷனுக்கு உள்ளே போகிறீங்க. ஸோ இதுதான் வந்து இந்த கோர்ஸ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. லெஃப்ட் சைட் பேனலில் இந்த கலராக இருக்கு இல்லையா? க்ரீன் கலர், வைலட் கலர், எல்லோ கலர், ரெட் கலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு காலேஜ் நேமில் இருக்கும். எந்த காலேஜ் நீங்கள் பண்ண போகிறீங்க, ரவுண்ட் 1ல் உங்களுக்கு எந்த சீட்டுமே கிடைக்கலன்னா எல்லா காலேஜுமே நீங்கள் வந்து ரைட் சைடில் மாற்றிக்கலாம். என்னென்னா அப்ளை ஆல் அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 4 காலேஜுமே உங்கள் ரைட் சைடில் வந்துடும். ஸோ அது எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும், ரைட் சைடில் வந்துடும். ஸோ அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஐஜிஎம்சியை மட்டும்தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஐஜிஎம்சி கிளிக் பண்ணிவிட்டு ஆட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா பக்கத்தில் வந்துடும் ஐஜிஎம்சி. ஸோ இந்த மாதிரி தனியாக வந்துடும் உங்களுக்கு. இங்கே 4 காலேஜ் வந்த மாதிரி அந்த இடத்துல ஐஜிஎம்சி மட்டும் வரும், ஒரு காலேஜ் கொடுக்குறவங்க. அதுக்கப்புறம் மேலேயும் கீழே நீங்கள் மூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷனும் அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிட்டீங்க.
செலக்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பி ஹோம் பேஜுக்கு உள்ளே போயிடணும். ஹோம் பேஜ் உள்ளே போனீங்கன்னா அந்த பக்கத்தில் அந்த கிரீவியன்ஸ் பக்கத்தில் ஹோம் இருக்கு பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஹோம் பேஜுக்கு உள்ளே போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இங்கே கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் எடிட் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு பேர் வந்து மாறிடும். அதுக்கு முன்னாடி காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், இப்போ எடிட் காலேஜ்னு வந்துடும். ஸோ அது முடிஞ்சதுங்களா, அடுத்தது பேமெண்ட் பண்ணுறோம். எந்த கேண்டிடேட் பேமெண்ட் பண்ண வேண்டி இருக்கிறதுனால அங்கே கிளிக் ஹியர் அந்த பே ரவுண்ட் டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அப்படின்றத வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் நமக்கு பேமெண்ட் ஆப்ஷனுக்கு உள்ளே போயிடுது. இங்கே 5000 கட்டுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நான் வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக அந்த அப்ளிகேஷன் நம்பரு, கேண்டிடேட் நேம் எல்லாமே ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 5000 நமக்கு காமிக்குது. இங்கே பே என்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். பே கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ மூலமாக நீங்கள் பே பண்ணிக்கலாம். அந்த யூபிஐன்றது கிளிக் பண்ணிங்கன்னா பார்கோடு வரும். பார்கோடு வியூ ஆனதுக்கப்புறம் நீங்கள் கூகுள் பேலையோ ஃபோன்பேலையோ ஸ்கேன் பண்ணி உங்கள் பேமெண்ட்டை பண்ணிக்க முடியும். ஸோ பேமெண்ட்டை கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிரான்சாக்ஷன் ஐடி இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் பேமெண்ட்டை கட்டியாச்சு, அது சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி வந்துடுது. ஸோ அடுத்தது வந்து அந்த பேமெண்ட் கட்டினதை வியூ பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸு. கூடவே வந்து நீங்கள் ஃபீஸை பே பண்ணதுக்குரிய ரெசிப்ட்ன்றது எல்லாமே இதுதான். இந்த காப்பியோ அல்லது இந்த காப்பியோ நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். இங்கே கட்டினீங்க அப்படின்றதுக்காக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிங்கன்னா போதுமானது. இப்போதைக்கு நாம் வந்து என்ன பண்ணிட்டோம்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டோம். அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லுவாங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்தாச்சு, பேமெண்ட்டு கட்டியாச்சு. இப்போ நம்ம ரவுண்ட் 2 அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இதோட வந்து நமக்கு ரவுண்ட் 2 வந்து அப்ளை பண்ணி முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்குமே வந்து இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க. வேறு ஏதாவது கன்ஃபியூஸ் இருந்ததுன்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேக்ஸிமமான விஷயத்த உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். டவுட் எதாக இருந்ததுன்னா தயவு செய்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் நான் இமிடியேட்டாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, பேமெண்ட் கட்டுறவங்களாக இருந்தால் பேமெண்ட் கட்டி கொடுங்க. அல்லது வந்து நீங்கள் முன்ன பின்ன பண்ணலாம், பேமெண்ட் கட்டிட்டும் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம், காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டும் பேமெண்ட் கட்டலாம். ஸோ அந்த பிரச்சனையே கிடையாது. ஆனால் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு பேமெண்ட் கட்டாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு அப்போ உங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அதை புரிஞ்சுங்க. சில மாணவர்களுக்கு பேமெண்ட் கட்ட வேண்டிய வேலை இல்லை, அவங்க காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் மட்டும் கொடுத்தா போதும். கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ரவுண்ட் 2 சீட்டு கிடைத்த மாணவர்கள் திரும்ப போயிட்டு நீங்கள் வந்து வித்ராவல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் சீட்டை ரவுண்ட் 1 சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கு சமமானதுன்றதை புரிஞ்சுக்குங்க. அதை தயவு செய்து நான் தவற மட்டும் செஞ்சிடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்ற மாணவர்களுக்கு. தேங்க்யூ.